மகாபாவி துரியராஜன் மானபங்க செய்தானப்போ அந்த மனையிட வாசலுக்கு இந்த பாவி மாது போக காலமாச்சு. ஹரிகிருஷ்ணா என்னடா கோபாலகிருஷ்ணா என்னடா பாய் வந்து பாவி என்ன அப்பாவி என்ன இது தெரியாதா? பாவினா மகா பாவினா எனக்கு தெரியாதப்பா. நான் சூத்து இல்லாதவன்டா நானு. ஆமா சத்தியமா இல்ல. திரும்ப இல்லையே எனக்கு தெரியாதப்பா. டேய் கமனாச்சி கம்பகரா இவனாங்க இவன் பச்சிக்கிறான். என்ன பச்சிக்கிறான்? அவன் தான் பெரிய பெரிய படிப்பை பச்சிக்கிறான். தெரியல. பாவிக்கும் மகா பாவின வித்தியாசம்டா. டேய் பாவி என்றால் ஒரு எதனா கொண்டா கிட்ட போகுது அது தெரியாம மெச்சிட்டா அது பாவி. ஒரு தவறை தெரியாம செய்வன் பாவி. தெரிஞ்சே செய்வன் மகா பாவி. நான் சொல்ல என் பச்சிக்கிறான். பச்சிக்கிறானா? அதை போல மகாபாவி துரியராஜன் மானபங்க செய்தானப்போ அந்த மடியிட வாசலுக்கு இந்த பாவி இந்த மாது போக காலமாச்சு. என்ன செஞ்சாங்க பாவம் அப்படியா? என்ன பஞ்சாபானுடைய மனைவி பாஞ்சாலி. ஆமா ஒரு அண்ணன் மனைவி என்று பாராமல் துரியா தம்பி துச்சாரை விட்டு அஸ்தாபுரம் 60,000 கொண்ட வீதி கொண்ட காலத்தினாபுரம் அந்த வீதி வழியாக ஒரு நாய் செத்து போனா என்ன பண்ணுவேன்? காலையோ கைத்த கட்டி வலிச்சுமோ உண்மைதானே? உண்மைதான். அதை போல செத்த நாய்க்கு சமமாக சிகப்பிடித்து இழுத்து வந்தான் துரியா தம்பி துச்சாதன். ஒரு பெண் என்றும் பாராமல் ஆமா மடிவா மீதில் ஏற்றி மணிமா என்று சொல்லக்கூடிய மேலே மீது ஏற்றி அந்த ஒரு வசதி கழித்தான். அவன்தான் மகா பாவி. அண்ணன் மனைவி என்று தெரியும். தெரிந்த தவறு செய்யறான். அவன் தான் மகா பாவி. மகாபாவி துரியராஜன் மானபங்க செய்திருக்க மடிய அவன் வாசலுக்கு நான் மாது போக காலமாச்சு. இந்த மாது போக காலமாச்சு. எனக்கு எல்லாம் இதெல்லாம் நேரம் நான் செய்வது. நீ குறைப்போ நீ எங்கன்னா போய் எங்கன்னா வாங்கி கொண்டு வந்தா அங்க மட்டும் போற எங்க ஊர் போற வண்டி முடி போற சோழிங்க போற ஊர்ல போய் எங்கன்னா போய் வாங்கி கொண்டு போறீங்க. பெற்ற தாய் தலை மறந்தாலும் தாய் மறந்தாலும் உற்றே கற்று உயிர் கலந்தாலும் உதவி செய்தவரை ஒரு நாளும் நான் மறவே. இன்னும் நாட்டுக்கு நாடு பொன்னாடு நாம் தாய் திரு நாடாக விளையாடக்கூடிய வன்னிய மோட்டு மகாசலத்தை வாசம் வந்து விளையாடக்கூடிய இன்னும் நாட்டாண்மை தாரர்கள் கோயில் நிர்வாகிகள் வார்டு உறுப்பினர்கள் தலைவர் கவுன்சிலர் மேட்டுக்குடிகள் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து இந்த நாடக மக்களை வாழ்த்த வேண்டும் என்று சொல்லி 101 ரூபாய் கொடுத்து கொண்டாடி வைத்துள்ளார் கிருஷ்ணாவின் அர்ப்பணம். இருந்தாலும் கோயில் பூசாரியாக விளையாடக்கூடிய இன்னும் ஆறுமுகம் என்று சொல்லக்கூடிய ஐயா அவர்களும் இன்னும் நாட்டாண்மை தாரர்கள் ஜி பிரபாகரன், ஆர் ரஞ்சித் குமார், கணேசன், முனிசாமி, வெங்கடேசன் என்று சொல்லக்கூடிய ஆறுவரும் ஒன்றாக சேர்ந்து இந்த நாடக மக்களை வாழ்த்த வேண்டும் என்று சொல்லி இந்த நல்ல நேரத்திலே எழுந்தருளி 201 ரூபாய் கொடுத்து கொண்டாடி வைத்துள்ளார். அன்னார் செய்யக்கூடிய தொழிலாகப்பட்டது மென்மேலும் பெருக வேண்டும் என்று சொல்லி இந்த நாடக மக்களை வாழ்த்தி 201 ரூபாய் கொடுத்துள்ளார். அன்னாருக்கும் அன்னார் குடும்பத்திற்கும் எங்கள் கண்ணபிரா நாடக மன்றத்தின் சார்பாக நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம். இருந்தாலும் இன்னும் மண்ணில் போட்டு மகாசத்தை வந்திருக்கூடிய இன்னும் நடராஜன் என்று சொல்லக்கூடிய ஐயா அவர்கள் நம் நாடக மக்களை வாழ்த்தி 51 ரூபாய் கொடுத்து கொண்டாடி வைத்துள்ளார். அன்னாரும் அன்னார் குடும்பத்திலும் நோயற்ற வாழ்வை குறையில்லா செல்வத்தோடு வாழ்வாங்க வாழ வேண்டும் என்று சொல்லி அன்னார் கொடுத்த 51 ரூபாயை அன்போடு பெற்றுக் கொள்கிறோம். ஐயா பிரபாகரன் ஐயா, இன்னும் ரஞ்சிகுமார், இன்னும் கணேசன் ஐயா, இன்னும் முனிசாமி ஐயா, இன்னும் வெங்கடேசன் ஐயா அனைவருமாக ஒன்று சேர்ந்து இந்த பப்புனுக்காக 201 ரூபாய் கொடுத்துக்கிறாங்க. நான் சொல்லிக்கிறேன் கொடுக்காத இருப்பாங்க.
எப்படி வர தெரியுமா? எங்க இருந்து வர? கோவிந்தா வனமாய் வனம் கடந்து வனம் கடந்து வந்தேன் இருண்ட வனம். இருண்ட வனம் என்ன தெரியுமா? ஏய் ஆ? என்னம்மா? எங்கடா இருக்குது உனக்கு? டேய் என்னங்க சொல்லுங்க. ஏய் ஏ, இருண்ட வனம் வேணாடா. இருண்டு வனம். இருண்ட வனம் அதான் இருட்டு வனம். ராவல் தான் இருண்டு வனம். அதானே இருண்டு வனம். சரையோ நான் எப்படிமா இருக்கான்? அடைந்த காடா இருக்கும். பாத்துல காடா? எனக்கு தெரியாதுங்க. அடைந்த காடு இங்கதாங்க காடு. ஏய் மேல் நோக்கி இருக்கும். ஆ, பூமி பார்த்து வளைந்திருக்கும். வளர்ந்துருக்கும். நான் பாத்துக்கடா. நான் பாரு, நீ பாத்துக்கிறா. நான் பாத்துக்கிட்டேன். இந்த சவுக்கு தோப்பு, ஆ, வெளித்தான் தோப்பு, இந்த கரும்பு தோப்பு அதான் பாத்துக்கிறேன். அங்கதானே உனக்கு வேலையே. சரையோ ஆ, அதுதான் மூங்கில் வனம். மூங்கில் வனம். டேய் கமநாட்டி, இது சொல்ல மாட்டேங்க தெரியா? எனக்கு தெரியும். ஆ சொன்ன நீ தெரிஞ்சு போது நான் சொல்லல. எத்தனை வனத்தில் சென்றாலும் ஏ, நம்ம போல மக்களோ ஏ, ஆடோ மாடோ புலியோ ஏ, சிங்கமோ எத்தனையோ ஜீவராசிகள்லாம் ஏ, வாழ்ந்து வரலாம். ஏ, எந்த வந்து சென்றாலும் வெளியே வந்து விடலாம். அதே மூங்கில் வனத்துல வாழ்ந்தால் ஏ, ஒன்றோடு ஒன்று உராசி கொண்டு ஒரு ஐந்து தீப்பற்றி ஏய், அந்த காடே அழிந்து விடும். தான் நினைத்த தானே அழைத்துக் கொள்வது மூங்கில் வனம். நான் போக மாட்டேன் அம்மா. நான் ஒரே போனாட்டிக்கு ஒரே ஆம்பளை அம்மா. அப்ப நாங்கெல்லாம் உங்களாம் எத்தனை ஆத்திரமா நான் போறேன். கமநாட்டி எனக்கு ஒண்ணுதான்டா. ஐயா ஐயா. ஐயோ நான் அப்படியாப்பட்ட மூங்கில் வனத்திலிருந்து ஏய் நான் வருகின்றேன். ஏன் வரீங்க? அங்கே இருக்கத்தானே. என்ன ஆ என்னுடைய பொறாது போல நீ வாங்கி வர்றது மாரி வராது போல ஆ அண்ணா ஆ நான் யார் என்று தெரிகிறதா? டேய் பொண்ணு என்ன ஏன்னா தெரியல. உப்புக்கிற கொத்திடா. என்ன பார்த்து பயந்துச்சு அந்த பொம்பளை. வணக்கம் வணக்கம். வணக்கம் அண்ணா. நல்லா குஞ்சு கும்பிடுமா. யார் ஐயோ நல்லா குஞ்சு கும்பிடு. அப்போ ஏய், நம்ம போயிட்டா மச்சா. ஏய், என்னடா இது? டேய் 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 கமலாட்டி ஆ? வராங்க. என்னடா அது எப்படி தெரியும்? டேய், டேய் உண்மைதானா? எப்படி இந்த குறப்பனுக்கு தெரியும்? டேய் உண்மைதானடா? ஆமா உண்மைதானே? உண்மைதான். டேய் டோங்கரல பட்டான் தெரியுமா? சொல்டா. டேய் நீயே சொல்லிடாத. நீ எங்க போய் திட்டுவ துண்ணுக்குற? எப்படி சொல்லு. எப்படி அந்த பொம்பளை தெரிஞ்சிருக்கான்? ஃபைனல் வீட்ல தான் டெய்லி ஒரு கோழி காணுமா. டேய் எப்படி தெரியுமா? ஆ. பெத்தனக்காரனான ஊருக்கே நீ இந்த ஊருக்கே பெத்தனக்காரனானே. தெரியுமே. அண்ணன் பேர் பிரபாகரன் தானே? ஆமா. பாத்துக்கடா. ஆ, பெத்தனக்காரனா? ஆ, ஏனா ஆ. கோயில் திருவா சேவப்படலாம். செய்யணுமே. காப்பாட்டன்றாங்க. காப்பாடுனா. நான் பெத்தனக்காரன்ல. ஆ. நான் வந்து நாத்தியாங்க மாட்டேன்னு சொன்னேன். நாதியம் கட்டிக்கின்னு. நான் நாத்தியாங்க சொன்னேன். ஆ. ஊர் மக்கள் ஒத்துக்க மாட்டாங்க. ஏன்? டேய் கம்முனாட்டி ஆ. நீ தான் பெத்தனக்காரன். ஆ. நீ தான் மொத காப்ப கட்டன்ட்டாங்க. மோதகாப்பு காட்டணும். எனக்கு ஒண்ணு முடியல. ஆ, எங்க ஆ, நாங்க கூட்டம் போட்டுன்னு சொல்லிட்டேன் என்கிட்ட. ஆ. நான் லாஸ்டா தான் காப்பு கட்டணும் மாதிரி. ஐயோ யார் யார் காப்பாட்டீங்க? நான் பிரேமம் தான் கட்டிக்கிறோம். இன்னொரு ஆள் போட்டுக்கோ. ஏன்னா கோழிக்கு தங்குறாரு. அவர் பேர் தெரியலையா? அந்த பையனுக்கா? பையன்டா. பையன் என்ன பையன் கூட்டு மாட்டு சொன்னதுமே எல்லாம் சொல்ற மக்களா சேர்ந்து ஆ, நீங்க தான் முதல்ல கட்டுன்ட்டாங்க. 3 பேரும் கட்டணும். எங்களை கையும் வரல காலும் வரல. ஏன்டா அங்கே நின்னுங்குதா? டேய் நான் டெய்லி மந்து சாப்பிடுறேன். அடே அடே. நல்லா சாப்பிடுறேன். கறிக்கு மோய் அட கறி முட்டை ஆ. மீன் வளர்ந்து சாப்பிடுறேன். குடிகார பசங்களே. டேய் குடியார மத்த கேவலமா பேசாத. என்ன? நான் நேத்தே சொல்லிட்டேன் மொத்த கதை என்னன்னு. சித்தம்பா. குடியாரங்க வந்து பேசவே பேசாத. பேச மாட்டேன். கோவம் வரும் எனக்கு. ஆ, ஊர் மக்களா நீ தான் முதல்ல காப்பு கட்டுன்ட்டாங்க. ஆ.
நானும் பையனும் நான் ஒரு ஒன்னா காப்பு கட்ட ஒண்ணு சாப்பிட முடியாது சாப்பிட முடியாது ரெண்டு பேரும் ஒண்ணா சேர்ந்து ஆ, நோ பையனா ஆ. நோ பிரபலம்னா ஆ. நம்ம காப்பு கட்டிட்டா ஆ. குடிக்க முடியாது கோழி சாப்பிட முடியாது போய் சாப்பிட முடியாது ஆ. நம்ம அதனால ஆ. காப்பு கட்டுறதுக்கு என்ன இருக்கு முன்னாடி ஆ, நம்ம பாட்டி வச்சிடலாம் பாய்ச்சி வச்சிடலாம் யாரு நானு பிரபா அண்ணன் ஆ, பாணி அண்ணன் ஆ. கலந்து பேசிட்டோம் ஆ, பேசி எல்லாம் ஒண்ணா சேர்ந்து ஆ. அவ சேர்ந்துட்டு ஆ. சரி நானு ஆ, கோயை தந்துடுறேன் ஆ, நான் ஒத்துக்கிறேன் ஒத்துக்கிறேன் பிரபா அண்ணன் ஆ. நான் பாட்டில் வாங்கி தந்துட்டாரு ஆ, பயணி அண்ணன் ஆ. நான் போய் சட்டியை தந்துடுறேன் ஆ, ஆ, போய் பட்டத்துக்கு ஆ. அப்படின்னாரு ஆ, அண்ணன் என்ன பண்ண பிரபா அண்ணன் ஆ, போனாரு ஒயின் ஷாப்புக்கு ஆ, அவர் போட்டாரு ஆ. நானே டெய்லி அவங்க கூட போய் வரத வாய்க்கு எனக்கு ஆமா. ஏன்னா அந்த பக்கம் போய் வரேன் நான் அப்பப்போ ஆ, இந்த பக்கம் ஆ யார் விட்டாங்க பையனை விடுறான்யா பிரபான விட்டானே ஆ. நான் கூத்துக்கு போகும்போது போய் தான் மொத்தம் விட்டான் நானு போய் வாங்கி தான் போய் வச்சு ஏய் உடனே பார்த்து பேசி போங்கடா அதான். உங்கள்கிட்ட கோயில் அதிகமாக மேஞ்சிங்குது ஆ, அவங்க தோத்துலயே நிறைய கோழி நிறைய மேஞ்சிங்குது ஆ. அடே இவர் இருந்தா ஆ, கோய் நம்மளால துட்டு வாங்க முடியாது நம்மளால ஆ. துட்டு இல்ல எங்கிட்ட என்ன பண்றது வேலைக்கு போதுக்கிறல ஆ. துட்டு இல்ல ஆ. இவரை கடைக்கு ஒயின் ஷாப் அமிச்சிட்டு ஆ, நான் போய் கோயை தாங்கலான்னு ஆ. அவரை ஒயின் ஷாப் அமிச்சிட்டு ஆ. நான் யாரும் அவங்க கூட போனேன் போனேன் இது எடுத்துக்கேன் என்னது குட்டை புது குட்டை யார் விட்டாண்டா பிரபாகரன் விட்டேன் அந்த பிரபா விட்டானே அந்த அம்மா எல்லாம் வீட்ல யாரும் இல்ல யாருமே இல்ல அவர் கடைக்கு அமிச்சிங்கன்னா நேரா போனேன் குட்டை எடுத்துக்கிறேன் புது பானை எடுத்துக்கிறேன் புது பானை எதுக்கு அதுல வந்து அதுல தண்ணி ஊத்தி வச்சுக்கிறேன் ஆ, அந்த தண்ணியில இந்த குட்டியை முழுங்கி ஆ. இத கோயில் நினைச்சுக்கோ ஆமா. மேல போட்டு இப்படி என்னடா பாவியா எதுக்கு எதுக்குன்னா ஆ, அந்த கோயத்தல போட்டுனாயா ஆ. சில்லுன்னு வந்து போட்டினா ஆ. அப்படியே நம்ம கைத்து பாம்பு தான் சுத்திக்கிச்சு பாம்பு சுத்திச்சு நம்ம கிழக்கா முன்னா கத்தா நம்மள குத்தி போடும் ஆ. நம்ம செத்து போடும் அமைதியா இருக்கும் அட உனக்கு சரியான மூளைடா உனக்கு என்ன கத்துக்கோ கோயில் பிடிக்கிறதுக்கு உன் மூளையும் எங்க மாமியாரோட சொல்லி ஒண்ணுடா நான் சொல்லடா வேகா சொல்ல அந்த சோழ கல்லுக்கு வீடு கட்டா ஆயுதங்கிட்ட கந்திரி ஆ. நேரா போனா கோயில் பிடிச்சிட்டு வந்துட்டேன் ஆ, அண்ணனும் வயசை வாங்கிட்ட பாட்டு வாங்கிட்டாரு ஆ. எனக்கு இருட்டும் ராவு தங்கல உனக்குதான் பதிக்குமே எனக்கு தங்கல ஆ. அவர் வந்ததுமே என்ன கையாத்து காலாத்து எனக்கு கட்டிங் கொண்டான்னு ஆ, டேய் உனக்கு மட்டும் கொத்த நான் ஒத்துக்க மாட்டேன் ஆ. நான் 3 பேர் சாப்பிடலான்னு ஆ. பெருமானனும் ஆ. பையனும் நல்லா 3 பேரும் உட்காந்தோம் ஆ. ஆளு கட்டிங்க சாப்பிட்டோம் சாப்பிட்டியும் ஆ, நாங்க உட்காந்து ஆ. வச்சு பிடுங்குறோம் ஆ. அவருக்கு அந்த அந்த அவர் போய் தான் தெரியல அவருக்கு ஆ, சாப்பிட்டுக்கிறல்ல ஆ. அவருக்கு கோயில் தெரியல ஆ. நான் பொச்சு பிடுங்குறேன் ஆ. அவருக்கு புறாங்க போறது பொச்சிய ஆ. ரெக்கைய கூடாது கறி சேர்த்து பிச்சின்னு வந்து பிச்சின்னு வந்து பிடிங்கி போட்டாங்க அர்ஜென்டேசியா பிடிங்கி போட்டாங்க ஆ. எல்லாம் செஞ்சோம் ஆ. அவர் போனாரு சட்டி ஏத்தாருன்னு ஆ, வீட்டுக்கு போனா பானை எடுத்து வந்தா ஆ. பாண்டி புள்ள ஏந்துக்கு போகுதுன்னு ஆ. அவங்க ஆயா சட்டிக்கு தான் ஒண்ணு ஆயா சட்டி மூத்திரம் பேர் சட்டி ஐயோ யாரு அடப்பாங்களே பையன் என்ன ஆ, வீட்டுக்கு போனா பாட்டி அடிக்கணா ஆ. என் சட்டிக்கு இது ஆ. எத்தனை வந்தாரு ஆ. உப்பு ஒண்ணுனா எண்ணெய் ஒண்ணா மிளகாத்தூள் ஒண்ணு. மிளகாத்தூள் கேட்டா ஆ. பெருமா சொன்னாரு ஆ. டேய் உப்பு எப்படி பார்த்தாலும் ஆ. எந்த கடைக்காரன் உப்பு எடுத்து உள்ள வைக்கிறது இல்ல ஆ, ரோட்ல தான் இருக்குது எங்க ஊர்ல ஆ. ரோட்ல நெத்த வந்துடுறேன் மிளகா வேணும்னா ஆ. என் தோத்துல இருக்குது பச்சை மிளகா இருக்குது அத்துக்கலான்ட்டாரு ஆ, என்ன எண்ணெய் வேணா கிண்ணி வேணா போயிட்டு முட்டை பெருமாண்ண ஆ. நேரா போனோம் போய் அத்தை போற ரெக்கரைக்கே பிச்சு போட கத்தி இல்ல கத்தி இல்ல பிச்சு பிச்சு போட்டோம் ஆ, போட்டு எல்லாம் செஞ்சுக்கிறாங்க ஆ. அண்ணன் சொன்ன பிறப்பாண்டேன் ஆ. டே செய்ய ஆ. நம்ம தோட்டத்துல இருக்குது பாரு மிளகா இருக்குது பாரு பச்சை மிளகா ஆ. அவ போய் தான் அரிசியா தாங்கிட்டான்னாரு ஆ, நேரா போனேன் ஆ. இன்னொரு கட்டிங் போட்டேன் ஆ. அவங்க ஏமாத்திட்டேன் ஆ. அவங்க கேடிஎஸ் நீ ஒத்துங்கிறாங்களா பின்னால இருந்துச்சு இன்னொரு கட்டிங் போட்டேன் ஆ. நேரா தலையிலே போனேன் ஆ. அது பைத்துதோ பையோதோ பிஞ்சியோ காஞ்சதோ ஆ. எத்தனை வந்தேன் ஆ. வச்சு பாருங்க ஒட்ட அரிசியம் அடிச்சிட்டு அரைச்சிட்டு ஆ, வச்சுட்டு வந்தேன் ஆ. வச்சுட்டு வந்து என்ன பிரபா நான் கறி வந்து கேட்டேன் ஆ. ஏய் கறி வந்துங்குது ஆ. நீ இப்ப அந்த மிளகா அரிசி ஏத்துறாரு ஆ, ஏன்னா ஆ. நான் மிளகா அரிசிது ஆ. எனக்கு கையில ஏறிது ஆ. நான் போய் தர மாட்டேன் ஆ. நீயே போய் தரணும் போனேன் ஆ, என்கிட்ட சொல்லிட்டு போனா பாரு ஆ. அவர் போகும்போது ஒன்று கட்டி போட்டு விட்டுக்கிறாரு அடிடு பிரபா அண்ணன் ஆ, நேரா போனாரு ஆ, அந்த ஒண்டி எத்தாண்டாரு ஆ, ஒண்டி தான் போட்டாரு அதான் போட்டாரு ஆ, கலர்றாங்க ஆ. பைய வாசனையே வரல ஆ. ஒரே சுர வாசனை வந்து சுரவாசனை வந்தா சுரவாசனை வந்து அடப்பாங்களே நானா கேட்டேன் பிரபா என்னடா ஒரு வாசனையே வரலன்னு கேட்டா ஏய் நம்ம போதில் இருக்கிறேன்டா அது தெரியல தெரியாதாரு ஆ. சரி ஆ. அந்த ஆசி போந்து போச்சு ஆ. இன்னும் ஒரே கோடை தான் இருக்குது ஆ. நான் 3 பேர் இருக்கிறோம் என்ன பண்றதாங்க ஆ. பத்தாது உனக்கு போய் வெடி உனக்கு அவங்களுக்கு வெடிச்சா கூட உனக்கு வெடியாது பத்தாது நான் பையனா ஆ. உனக்கு வயசாகி போச்சு ஆ. உனக்கு வேணாம் ஆ,
நீ சாப்பிட்ட கட்டிங்க போதும்ட்டு நானும் இப்ப போன இருக்கிறத போட்டோம் சாப்பிட்டு அந்த கறிக்கெல்லாம் மொத்தம் வாங்கி சாப்பிட்டோம் சாப்பிட்டியா எனக்கு ஒரு சின்ன பழம் கெட்ட பழம் இது உனக்கு சின்ன பையகம் கெட்ட பையகம் சரகாச்சுனா பீடி பிடிப்பேன் பையனா ஒரு பீடி உனக்கு ஒன்னு நானே பார்த்தாரு நாம பயங்கர பீடி கேறானு இது இதாகி போச்சு ஒரு பைத்தியம் நானும் கேட்டேன் கொடுத்தாரு அவரு முன்னே பீடி பிடித்த மகா தப்புல போனேன் நான் அச்சு பத்தியா மகா பாரு அங்க போய் வாயில பீடி வச்சுக்கினு உட்காந்துன்னு இதான் கொத்துறேன்டா நான் அச்சு பழம் அங்கே இருக்குது எவனோ பேண்ட் பிடிக்கிறான் பீய ஐயோ அந்த பீய தான் போட்டு அந்த கறியில நோ பையனா இதே பண்ணிக்கிறீங்களே எவனோ பேண்ட் பிடிக்கிறான் பீய தான் போட்டு சாப்பிட்டுமே பீ துண்டி 3 பேரும் ஏய் நோ நீ பீத்து நீ வீட்டுக்கு சொல்லாத நான் பீத்து ஏன் சொல்லக்கூடாது 3 பேர் பேசிக்கணும் பேசின வீட்டுக்கு போனோம் நாடகம் விட்டாங்க ஊர்ல நாடகம் விட்டாங்க நான் போய் வீட்டுல பாத்துக்கினேன் என் மாதிரி வந்து கேப்புறான் மாமா நீ இப்ப கை நீ இப்ப தண்ணி விட்டு போன்றான் ஏன்னா அந்த நேரத்துல 3 லைன் வருது டைம் பார்த்து தான் வரும் வெடிக்கும் 4 மணிக்கு மேல தான் வரும் 3 லைன் மீனத்துல 2 லைன் தான் வரும் 3 லைன் வந்துச்சு நீ போய் மோட்டர் விட போனா எப்ப எது நேரம் பண்ணி போடுவேன் அன்னைக்கு பாத்தியா வாய் கோப்பி நம்பரு அடா கம்மனியாட்டி ஏது கம்மனு போடுவே வாய் பீகி துண்டியான்ட்டான் ஐயோ கோபம் வந்துச்சு நம்ம தூங்குற நேரத்துல பையன் வீட்டு வந்து அம்மா சொல்லிட்டு போட்டுக்கிறாங்க பீத்தன் சொல்லிட்டு போட்டாங்களே அடி பாவி நான் மட்டுமா பீத்தோன்னு இருப்பான் பீத்தோனாரு பையன் பீத்தோனாரு நானும் சொன்னேன் நீ என்ன அந்த நேரத்துல உப்பு வர வாங்கறதுக்காக வந்தா அந்த குறை பொண்ணு இதை நடி பண்ண போறீங்க நடி பண்ண போறீங்க போட போறீங்கன்னா வீ துணத்துக்காக கேஸ் போடாம காரியம் கதை கேக்குறடா வந்துட்டு கதை பெரிய கதைடா அண்ணா வணக்கம் அண்ணா சத்யா பயம் கொம்பு விடுறேன் பேசினேரு கொஞ்சம் நிக்குது டீயா ஓ இறக்கத சாப்பிடு வந்திருக்க பெண் பாவை அவள் என்ன இனியா ஏதாவது தெரியுமா பாக்கத்து கோர பொண்ணு மாதிரி இருக்கிறமா அண்ணா பாஞ்சால மன்னருக்கும் போக்கிறான்னு சொல்லக்கூடிய அம்மா இருக்கும் மகளா பிறந்து பாடல் அடுப்பிருந்து அர்ஜுன பெருமாளை மனமுடித்து நான் ஐவருக்கும் தேவியாகி பாஞ்சால என்று பெயர் வைத்து வாங்கி வரேன் அம்மா நீங்களா பத்தினி பாஞ்சாலியா தெரியாத வாய்வாச்சாட்டுமா மன்னிச்சிரியம்மா அண்ணா தெரியாத ஏதோ ஏடாகரமா பேசிட்டு இருப்பேன் மன்னிச்சிருமா இருக்கட்டா ஏமா இந்த கோலத்துல இருக்கிறீங்க என்னுடைய கொடுமை இது வேற கேக்குறியா அண்ணா ஆமாம்மா ஏமா எங்களுக்கெல்லாம் தாயாதி அந்த துரியோதனன் நயமாக அஸ்தாபுரம் வரவைத்து சூத சொக்கட்ட நாடு நகரம் ஏனை சேனை உப்பு சட்டி வரவோடு பறித்து கொண்டான் அதான் படமாவே எனக்கு தெரியாது அதோட விட்டுருக்கலாம் என்ன நாடு நகரம் போயிருந்தா அதோட விட்டுருப்போம் என் பக்தாமர் பஞ்ச பாண்டவர் அடிமைக்கு கொண்டான் அந்த சூதில அடிமை கொண்டான் ஆமா அதோட நாள் விட்டுருக்கலாம் அண்ணன் மனைவி என்று பாராமல் என்னை வைத்து ஒரு ஆட்டம் ஆட சொல்லி என்னையும் அடிமைக்கு கொண்டான் அந்த துரியோதனன் படும்பாவி அம்மா ஒரு பெண் என்றும் பாராமல் உங்களையும் சூதில வச்சிருக்காங்க அந்த நேரத்திலே துரியா தம்பி துச்சானை விட்டு அஸ்தாபுரம் 66 கொண்ட வீதி அந்த வீதியின் வழியாக சத்தத்தா நாய்க்கு சமமாக இட்டு வந்தார் துச்சோதனன் உங்களுடைய சிகையை பிடித்து ஆமா அண்ணா மேடம் ஏற்றி என்னுடைய வஸ்திரத்தை கலைந்தார் அந்த நேரத்திலே பீஷ்மாச்சார் இருக்கிறார் தோளாச்சார் இருக்கிறார் குரு பேரர் அனைவருமே வந்திருக்கிறாங்க ஏன்டா துரியோதனன் ஏன்டா துச்சான அந்த செயலை சரி யாரும் கேட்கல என்னம்மா பண்றது அண்ணனோட கட்டளைக்கு அனைவருமே அடங்கிட்டு இருக்கிறாங்கம்மா ஏன்னா பணக்காரு அவன் பேரரசன் அவன் பேச்சுக்கு யாரும் எதிர் பேச்சு பேச மாட்டாங்க யாரும் கேட்கல அந்த நேரத்திலே அண்ணா கண்ணா கோவிந்தா நீதான் என்னுடைய மானத்தை காப்பாற்ற வேண்டும் என்று இரு கரம் கூப்பிய அண்ணனை அழைத்து எனக்கு மாலா தொழில் கொடுத்த மானத்தை காப்பாற்றினா என் அண்ணா உங்களுடைய அண்ணன்
அப்படியே ஆகட்டும்மா. அதோடு விடாமல் நீங்கள் இந்த நாட்டை பெற வேண்டும் என்றால் 12 ஆண்டு வனவாசம் ஓராண்டு அஜ்ஞாதவாசம் கழித்து வரும் என்று திட்டவட்டமாக தெரிவித்தான் துரியோதனன். அண்ணன் சொல் மேற்கொண்டு உச்சதை எழுதி அஸ்வத்தாமா கருத்துல கொடுத்து விட்டு காடோகையாக சென்றிருந்தோம். ஆமாம்மா. என் அண்ணன் தெய்வனாலே 12 ஆண்டு வனவாசத்தை 12 நாட்கள் கழிச்சிட்டுங்க. இருப்பத ஓராண்டு அஜ்ஞாதவாசம். ஆமா. இதை கழிப்பது எப்படி என்று எனக்கு தெரியாது இருந்தது. அந்த நேரத்திலே என் கணவருமாரோ உன் அண்ணனை அழைத்ததுக்கு தகுந்த ஆலோசனை காப்பா என்று தெரிவித்தார். பிறகு என்னமா நன்று? என் அண்ணனை துதி செய்து என் அண்ணனை எனக்கு காட்சி தந்தார். அண்ணா கண்ணா கோவிந்தா, இந்த ஓராண்டு அஜ்ஞாதவாசத்தை நான் கழிக்க வேண்டும். ஆமா. எங்களோட 12,000 பிராமணர்கள் வந்து நம்பி வந்துட்டாங்களே, அண்ணவர் உயிர் பிழைக்க வேண்டும். உயிர் பிழைக்க வேண்டும். நீங்கள் தான் வைத்து சொல்ல வேண்டும் என்று. ஆமாம்மா. என்ன தெரியுமா? சொல்லுமா. அதோ பார்த்தா அஸ்தாவரம் அங்கே சென்று பெருந்துருவாளை கண்டு உரி உரைத்தி தினேச்சனலை வாங்கி வர வேண்டும் என்று தெரிவித்தார் அண்ணன். அண்ணா கண்ணா, நானும் ஒரு சபதம் ஏற்றிருக்கிறேன். ஈர்த்து வந்தவனையும் ஈர்த்து வர சொன்னவனையும் ஒருவேளை போர் என்று ஏற்பட்டான் பயத்த நாளிலே அவன் மார் மீது நின்று அவன் உதிர்த்த இடத்தில் கூந்தலுக்கு எண்ணெயாகவும் அவன் பக்கமே பிடிங்க கூந்தலுக்கு சீப்பாகவும் அவன் மணிக்குடலை பிடிங்க எனக்கு புஷ்பமாகவும் சூழ்வேலை தவிர என்னவரால் கலைக்கப்பட்ட கூந்தலை முடிப்பது என்று சத்தியம் செய்திருக்கீங்க. நான் எப்படி அண்ணா போவேன்? என்னால் முடியாதண்ணா என்று தெரிவித்து. யாருமா என்ன தெரிவித்த திரும்ப அண்ணா? அத பார்த்தாயோ சரவண நீரோடை. அந்த நீரோடையே நீ நீராடி விட்டு வந்தால் உனக்கு குறவேட வந்துவிடும். உருவம் மாறிவிடும். குறவேட வந்துவிடும். ஒரு பாஷை வராதே என்று தெரிவித்தேன். அம்மா, உன் அவழிட்டு உன் குறைக்குடிலே நான் கவலியாக அமர்ந்து பிறந்திருவார் கேட்கின்ற கேள்விக்கு நீ வாயசித்தால் போதும். நான் குறி சொல்றேன். அப்படியே அண்ணன் தெரிவித்திருக்கிறார். அண்ணன் தெரிவித்தார். சிறிதளவான பேசல அப்படின்னு சொன்னதுக்கு என்ன செய்ய தெரியுமா? என் நாவிலே எழுதி இப்போது அமைச்சிருக்கிறார். குறவாசி ஒரு மணியை அமைத்திருக்கிறார். ஆமா. சரி ஆகட்டுமா. அப்படி இருந்தாலும் தன்னந்தனியமாக நான் சொல்ல மாட்டேன். ஆமா, ஒரு பெண்ணானவன் எப்படி தன்னந்தனியா போறது? கண்ணா, என் கணவர் இருந்தாங்க, குறிப்பவர்களா இருந்தாங்க, யாரும் கேட்கல. இப்ப தன்னந்தனியமா போய் எனக்கு ஏதாவது ஆபத்து ஏற்பட்டால் நான் என்ன செய்வேன்? அதுக்கு என்ன செய்ய தெரியுமா? உன் இளையக்கடா சகாதவனை குழந்தையாக பாவித்து அடிமடியில கட்டிக்கொண்டு நீ அஸ்தாவன் சென்று வாழ்ந்து தெரிவித்தால் அண்ணன் கண்ணபுரான் ஏதோ சரவண நீராடி விட்டு வந்தேன். எனக்கு குறவேட வந்து விட்டது. ஆமா. என்னுடைய கணவரே எப்படி குழந்தையாக பாவிப்பார் என்று கேட்டேன். அதே சரவண நீரோடு என்ன நிறுத்தி முடியினால் அண்ணவரை குழந்தையாக பாவிப்பார். அவர் அடிமடியில கட்டிக்கொண்டு இந்த அத்திராபுரம் சென்று வாழ்ந்து தெரிவித்தார். அதனால்தான் இந்த அத்திராபுரம் வருகின்றன. அப்படியாவட்டும் வாங்கம்மா. இதுவரையில தெரிவித்த கதையை நீங்கள் யாரிடத்துல தெரிவிக்க கூடாது. சத்தியமா சொல்ல மாட்டோமா. நான் அப்படியேப்பட்ட ஆள் இல்லம்மா. சொல்றான் அவன். சொல்ல மாட்டேன் சொல்றான். இருந்தாலும் எனக்கு சின்ன வருத்தம். நீங்கள் இத்துடனே மறக்க வேண்டும். அதெல்லாம் கிடையாது. நான் லீவ்ல இருக்கிறேன். சாமி, ஒரு அப்போ பச்சை குத்துவேன், கூடமுறை கட்டுவேன், அழகை ஆட்டி வைப்பேன், உழவை ஓட்டி வைப்பேன். பச்சை குத்தணுமா? பச்சை குத்தணுமா? நான் டெய்லி கூத்துக்கு போறேம்மா. என் முன்னாடி பார்க்கவே முடியலமா. அவ பேருக்கு பச்சை குத்துமா? உன்னுடைய மனைவி பேர் பச்சை குத்துறோம். ஆமா. ராவெல்லாம் கூத்தாடுறான். பகல்ல போறான், வீட்டுல போனா பாடி பார்க்கலாம் போனா என் முன்னாடி பகல்ல வேலைக்கு போடுறான். கம்பெனி வேலைக்கு போடுறாம்மா. நான் வேலைக்கு கூத்து போனா அவன் வீட்டுக்கு வர்றான். 5 நிமிஷம் கூட பார்க்க முடியல. ஒரு நேரம் இவன் இப்படி போனா அவன் மாடி இப்படி போடுறான். இப்படி வர்றான். அவன் மாடி இப்படி வந்தா இப்படி போடுறான். இறங்காதாம்மா. என்ன பேரு மாடி பேரா? என் பொன்னாடி பேரு குப்பி. ஏமா, என் பொன்னாடி பேர் ரங்கு. நங்குல ரங்கு. ரங்கு. வரபா சரபா எறையோ வரபா சரபாச்சே மொத்த பாஷா மசுரு பாஷா. மோசமான நானு. மோசமான முக்கியமான மூஞ்சில புறா விடுவேன். மூஞ்சில புறா விடுவேன். அப்படின்னா அது மெட்ராஸ் சாமியா. என் கொரபா சரபா சொந்தியா மொத்த பாஷா மசுரு பாஷா. ஏ பாரு, என் பொன்னாடி பேர் ரங்கு. என் பேர் குப்பை. நங்கு. நங்குல ரங்கு. குப்பி. குப்பில பப்பி. கொரபாசுல குப்பை. குப்பி. ஏதோ உனக்கு குத்தி ஏவிடு. தலையை தினம் ஐடா. யாரையோ 7:30 9:30. யார் ஊசி வேணும்? யார் ஊசிக்குதுமா? என் பெத்து ஊசி இருக்கு, என் மடு ஊசி இருக்கு. வேணாம் வேற யார்ட்டா?
நான் கொடு குச்சி இருக்குதா அதுல குத்து மூடுகார ஊசியா குத்தி குத்தி மொக்கே போயிருக்கும் உன் பையன் ஊசி நல்லா கூரா இருக்கும் மை யாராரு மை வேணும்னா யாராவது மக்குதா என் மாமியார் மை இருக்கு அது வேணாம் அது ரொம்ப பயமையா இருக்கும் என் நாத்தனார் மை இருக்கு அது வேணாம் என் ஓர குத்தி மை இருக்கு ஐயோ அது வேஸ்ட் நல்லா இருக்காது பத்தாது என் மை இருக்குன்னா ஐயோ முந்து கூட வேணாம்மா என் பொண்ணு மை இருக்கு அது ஊத்து அதான் நல்லா பச்சை பச்சை ஊத்தும் பொண்ணு மைதான் பச்சை பச்சை பத்துமா என் பொண்ணு மையே உள்ள ஊசி என் கொடு குச்சி பிட்ட ஊசி சீக்கிரமா என் ஐயோ கோவிந்தா அங்க அக்கலத்துல இருக்குது கமநாட்டி வானாடா கேக்குறேன் நீங்க வாங்க என்னடா அது கர்மந்திரம் ரெக்கார்டு கை கை கூசலையாடா பொம்பளைங்க ரெக்கார்டா கை எப்படியா இப்படி வச்சு பச்சை குத்துனா குத்தும் போது உன் கை நோச்சு என்ன பண்ணுவா பட்டுன்னு வச்சுப்பா வலிச்சுப்பல பேசி குத்தும் போதா ஐயோ வரமாட்டுதுடா போமா எழுத்து மாறாது இருக்கும் அந்த இடத்துல கை வைக்க காப்பி நீ அதுலயே ஓடுறவனே நீ கத்த போடுறா கோவிந்தா ஏமா நல்லா கேட்டுக்கோ என் முன்னாடி போய் ரங்கு மங்கோ ஆமா அதேதான் சரி அதான் அதேதான் என் பேர் கொப்பேன் கொப்பே ஆமா எதுவும் தள்ளு தள்ளு பச்சை குத்தலையோ அம்மே பச்சை குத்தலையோ நத்தனா நத்த மத்திரா எங்க நத்தம் நத்த மத்திரா நத்தம் அடா பாய்ங்களே மொத்தம் ஊழம் டேய் என்னடா இது டேய் என்னடா பாய்ங்க ஒரு லோடு மணல் ஏத்த தள்ளிக்கிறீங்களா ரத்தம் வரும்போது மண்ணு வச்சேச்சுன்னா ரத்தம் மொத்தம் நின்று போடும் அந்த மண்ணு போகத்துல அது தட்டா போதும் இதனாடா இது மொத்தம் உடம்புல தேய்ச்சிருங்களா பேசிருப்பா மண்ணு ஈரமாகணும் பாக்குறேன் டேய் பாடுற பையன் டேய் டேய் நல்ல மரியாதை கிடைக்கும் உனக்கு என் பொண்ணு நல்லா பாப்பாளா நல்ல மரியாதை கிடைக்கும் நாளைக்கு முன்னாடி லீவ் இல்ல நாலு நாதியம் லீவ் வச்சு லீவ் இல்ல வீட்டுக்கு வந்து நல்ல மரியாதை அப்படியா எப்படி தெரியுமா டேய் நான் இப்ப சொன்ன மாடி பேரு ரங்கு அட கொரகன குத்திச்சுடா பாய் முன்னாடி எப்படி இருக்கிறான் குரங்கு குத்திச்சு முன்னாடி மாதிரி ஆகி தமிழ் யாருமே கிடையாதுடா என் முன்னாடி மாதிரி யாருங்க எந்த உலகத்துல கிடையாது எப்படிடா இருப்பா முன்னாடியே பணமரம் செவப்பு இருப்பா அவளை பார்த்து குரங்குன்றியா மரியாதை கட்டுப்படும் டேய் போட்டுருணும் டேய் கோபம் கொள்ளாதயா என் பொண்டாட்டி என்ன அழகு என் பொண்டாட்டி கலர் பார்த்தா ரோடே போட்டாங்க உன் பேரு குப்பை குப்பை பாடி பேரு ரங்கு கூக்கும் அந்த ராவுக்கும் இதுல ஒரு புள்ளி வைக்கணும் புள்ளி வச்சுட்டோம்னா குப்பனுக்கு கூ மாடி பேரு ரங்கு ரங்கு கரெக்டா இருக்கும் புள்ளி வைக்க சொல்றா புள்ளி வைக்க சொல்லுமா சொல்றா ஏமா புள்ளிய வைமா யாரையோ மோ யார் ஊசி வேண்டாம் ஐயோ புள்ள ஊசி வேணாம் அம்மா டேய் நல்லா இருக்குடா ஐயோ அது குத்துது ஓவரா ஏடா கூடமா குத்துது வேற யார் ஊசி வேண்டாம் உன் வீட்டுக்கார ஊசியா குத்து அது பாய்க்கு போட்டு ஊசி என் பெத்த ஊசி ஆமா ஐயா நான் மையார் உன் மையா ஊடுமா என் பொண்ணு மையா போதும் போதும் பார்த்து குத்தியம்மா ஹரி ஹரி கோவிந்தா வீட்டுக்கே வேணான்றம்மா என் முன்னாடியே வீட்லயே இரு பச்சை குத்தி பார்க்கலையோ அம்மே ஓ அம்மே பச்சை குத்தி பார்க்கலையோ அம்மே பச்சை குத்தி பார்க்கலையோ அம்மே ஓ அம்மே
கமலாட்டி பாடுறா இப்போதே ஐயோ போர்னு வீங்கி போயிடா கைய ஐயோ ஆனா படுபாவி வீங்கி போயிட ரத்தமா இருக்கிறா எழுத்து உனக்கு புரியல எனக்கு பாடுறா ஏய் அவ ஒரு பச்சை பொண்ணுடாவா என்ன பசிக்குதா அவ 12வது வரைக்கும் பச்சிக்கிறாடா பாய் ஏணி காலி ஏனி கேளு ஏன் ஏணி காலி என் முன்னாடி 12வது பசிக்கிறாங்களா 12வது பச்சிக்கிறாடா கூ ரங்கு குரங்கா ஏய் பூ போட்டு புள்ளி வச்சு போட்டு போய் ரங்கு அழகா வச்சுக்கிறாங்க குரங்கா ஏய் நல்ல வேலைடா பாய் அம்மா கை போடுவா வீங்கி போயிட்டாமா அம்மா வீங்கி போயிடே அம்மா யாரையோ என்னம்மா அது பச்சுன்னு பத்தணும் அதுக்கு மருந்து உள்ளது மந்துக்குதா சிகர் சொல்லுமா நான் ஒரு பாதை தாங்க முடியாது கூத்துக்கு போனேன் அம்மா யாரையோ புடுகலாக புடுகலாகிம்மா ஏன் புடுக்கு உங்கள்கிட்ட கூத்துட்டு நான் என்ன பண்ணுவேன் என்னம்மா புடுகலாக ஏன் எடுக்கிறது ஏய் டேய் டேய் ஏன் எடுக்கிறது ஒண்ணுடா இல்லடா புணுகுலேகியம் புணுகு புடுகலாகினாவே நான் என்ன புணுகு புணுகு எப்படிம்மா நான் கேட்கின்ற பொருளை தர வேண்டும் கேக்குற பொருள் இவன் கொடுப்பாமா கொடுக்குறம்மா முடியுமா யாரையோ கொசுமோ அடாப்பா இல்ல கொசு கூட மூத்திரம் போயுதா டேய் அது குருணி வேணுமாமா ஏய் கமனாட்டி எப்பனா கைக்கு போய்க்கிறியா நான் எங்கடா போய்க்கிறேன் கைக்கு போந்தலடா எப்பனா மெத்தனால பத்துக்கிறியா மெத்தனால படுக்கும்போது சொட்டு ஊதியா வாயில தண்ணி நேருதா பண்ணிக்கிறியா தான் கொசு மூத்தணும் அதான் கொசு மூத்திரமா தான் கொசு மூத்தணும் இதுவே எனக்கு தெரியாது போச்சுடா பாவில கத்தராட்டம் உனக்கு எத்தாரேம்மா யாரையோ நடுரத்த 4 படி நண்டு ரத்தமா தலையெழுத்து எங்கடா நண்டு கூடடா ரத்தம் வருது பார்த்தது இல்லையா எங்கடா வருது ரத்தம் ஏய் நேர்ல போனா கிடைக்காது ரோட்ல போனா கிடைக்காது கைனி கடி போனா வச்சுக்கோ செங்காய் நண்டு மேல புள்ளி போட்டு இருக்கும் ஆமா செங்காய் வச்சுனா காலை வச்ச மஞ்சளா வரும் பாரு அதான் நண்டு ரத்தமா நண்டு ரத்தம் எத்தாரம்மா இதுதான் முக்கியமான பொருள் நத்த பாட்டி 5 கிலோ ஆமா நத்த கூட போட்டிக்குதா டேய் மாட்டு கூட போட்டி கம்மியா தான் இருக்கும் ஆட்டு கூட கம்மியா இருக்கும் உனக்கே கூட கம்மியா தான் இருக்கும் எனக்கு எங்க இருக்குது நத்துக்கு போட்டி போனா 5 கிலோ தான் கேக்குறாங்க நீ 4 நத்தை பிடிச்சா போதும் 5 கிலோ வந்துடும் 4 நத்தில எம்மா எத்தாரம்மா அந்த 3 பலத்துல கொடுத்தால் அனல் மூட்டி ஒரு பாத்திரம் வைத்து ஜலம் ஊற்றி பிறகு 3 பலம் ஒன்றாக கொட்டி சுண்ட காய்ச்சி ஒரு பாறை மீது ஊற்றி நன்றாக காய்ந்த பிறகு அம்மியில வைத்து ஒட்ட அரைப்பா நீயா எப்படியோ ஒண்ணு செய்யுமா பண்ணி கொடுமா கை பாதை குறையணும் பாதை கொஞ்சம் போதுமா ஒட்ட அரைத்து 3 உருளையாக பிடிப்பேன் 3 உருண்டை ஆமா அது எப்படி சாப்பிடணும் எப்படிமா காலையில அவத்தை நக்கணும் மத்தியானம் எவள்த்த நக்கணும் ராத்திரிக்கு நீ எவள்த்தனா போட்டு நக்கிக்கோ என்ன ஊர்ல உதப்பட்டு போறதா இல்ல எப்படியா இந்த ஊர்ல எங்கனா உதப்படும் உதப்பட்டு போனோமா எப்படி அதனால கமலாட்டி காலையில கால்னா எடை கால்னா எடை மத்தியானம் அரினா எடை ராத்திரில அந்த லேகி எவ்வளவு இருக்குதோ அத்தனையும் வாரி சாப்பிட்டு அப்படி சொன்னா பரவாயில்ல காலையில அவத்தல் நக்கு மத்தியானத்துல இவத்தல் நக்கு ராகி எவத்தல நக்குனா எவன் உதப்பட்டு போறது இருக்குடா வாங்கில அதனால தானே உங்களுக்கு ஓடிட்டு நானு யாரையோ அம்மா இவன் வாய் கட்டாத சூத்த கட்டாதவன் ஆமாம்மா நல்லா பச்சு பார்த்தணும் சூத்த பச்சை சாப்பிட்ட பிறகு பாய் படுக்க இருக்க கூடாது ஐயோ பாய் இருக்க கூடாது எம்மா திடுக்கும் படக்கூடாது எம்மா பாய் துப்பி போட்டு பாத்துக்கிறேன் இந்த கையா எடுக்க வேண்டியதாகும் ஐயோ மாதிரி லீவ்ல வீட்டுல பார்க்கலான்னு பார்த்தானே நாளைக்கு தான்மா நாத்தியம்மா அண்ணா ஒரு நாளைக்கு தான் நான் இறங்கலான்னு பார்த்தா திடுக்கும் படக்கூடாது தீட்டுனா திடுக்குனானா தீட்டுனா வீட்டுல திடுக்குன்னா வெளியும் நான் ஏம்மா நான் எப்படிமா நான் எப்படிப்பா நான் தூக்கம் வராதம்மா எனக்கு என் முன்னாடி மூஞ்சி பார்க்காம நான் இருக்க மாட்டேன் அரகாணி மூஞ்சி பார்க்காத இருக்க முடியாது ஏம்மா நான் ஆகாத கூட இருப்பேம்மா என் முன்னாடி ஆகாம இருக்க மாட்டேம்மா 3 மாத காலம் இருந்தா போதும் 3 மாசமா போச்சா ஐயோ மழை காலமாம்மா நான் குளிர் தாங்க மாட்டேனே நான் எப்படிம்மா பண்ணுவேன் ஏய்
அது பச்சை குத்துக்கு மாதிரி யோசிக்கணும்டா. படும்பாங்களே கூத்து முடி நேரத்துலடா இப்படி பண்ணிக்கோ. நீ தான் கேட்ட பச்சை குத்துனே. ஆடி மாசம் முடிஞ்சுச்சுன்னா நான் வீட்லடா நடக்கணும். ஐயோ அது பார்த்தாய ஆலமரம். ஆமா அந்த ஆலமரம் தடியிலே என்னுடைய குழந்தையோ தூளி கட்டி வச்சிருக்கிறேன். அதாவது யானை கட்டி வச்சிருக்கிறேன். ஓடோடு சென்று என் குழந்தை கொண்டு வரேன்னா எனக்கோ பசங்க இருக்கிறது. என் குழந்தையோ பால் கைது கொண்டு இருப்பான். ஓடோ சென்று தூக்கி வரணும்னா அண்ணா ஒரே ஒரு குழந்தைண்ணா. புள்ளியம்மா அது என்ன பண்ணா ஐதினே இருக்குது அது. என் குழந்தை கொண்டு வரணும்னா எதான் இடம் உன் தாலியில் அறக்கும். அது வாயில பச்சை மிளகா கீழ் வைக்கடா. பட்டுக்கு நான் சின்னஞ்சிறு குழந்தைண்ணா. அப்ப நான் வைக்கட்டா? அப்படிலாம் செய்ய வேண்டாம் அண்ணா. உனக்கு வைக்கணுமா? வேண்டாம் அண்ணா. சரியான குழந்தைம்மா உன் பையன். மெத்தில யானை மெத்தில சொல்ல அந்த காலம். எதுல வச்சுக்கிறா? அந்த பொறப்பொண்ணு ஏதோ பாவம் குழந்தை பசின்னு பால் கொடுத்தா அதை பாக்குறிய பாவம் இல்லடா. அடா பாவி பாவம். அது பால் வரல பொழுது ஜிம்புது சிம்புதா பாக தகுமாடே. கமனாட்டி பெத்தானகாரன் நானு. பாவத்துல பெரும் பாவம்டா. தாய் முறை தாய் மாதிரி குழந்தைக்கு பால் கொடுத்தது பார்க்கவே கூடாது. நான் பாகட்டா. நான் கண்ண முடியும். எப்படியா? எத்தனை இதா? 1 இதா 2 இதா 5. இவன் பாக்கலையா? நான் சத்தியமா உன் சத்தியமா பாக்கட்டா. ராமா சத்தியமா பாவி ஒரே பாண்டி ஒரே முடியாடா. இப்பதான் ஊர் கூட சொல்லி தெரிஞ்சுன்னு அம்மா ஓடாது சென்று என் குழந்தைக்கு தொட்டில் கொண்டாடுவாங்க. தொட்டில தண்ணுமா? ஐயோ தொட்டில் போட்டா மாடு குச்சிட்டு போடுமா? மரியாதை கட்டுப்படும். தாளாட்டு தொட்டில் தொட்டிலா? தொட்டில தனக்க மாடு குச்சிட்டு போடுமே. எத்தாடா பாய் மாடி மேற்கமாடி மாடி வந்தா வந்தவங்க. ஆமா போடுமா. போல 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 லாரியே. குழந்தைண்ணா. ஆமா சின்ன குழந்தை. உப்பத்து குழந்தை. அடிக்காதடா குழந்தை. அப்படியே குமரி போடுவேன். ராஜா சேர்ந்து போன பையன் போங்கடா. ஆராரோ ஆரிராரோ ஆரவந்த என்றாயே
கணக்கு போகுது தூங்குதா அப்படியே பிரி நாயுது அப்படியே தூங்குது அப்படியே கபான் ஏந்துக்குது எல்லாம் இப்ப அது தூங்க வந்தானே வந்தானே எங்களை தூக்க வரலையே என் கைதான் ஒரு எத்தமா லக்காடிக்கு போந்தது அண்ணா திறனுக்கு போந்ததா இருக்கும் அது. சின்னஞ்சிறு குழந்தை ஒரே ஒரு குழந்தை அண்ணா என்ன இது மணியா எனக்காக பிறந்த குழந்தை அண்ணா ஒரு அம்மா சொன்னா குழந்தை தூங்க தேவையில்லையா அண்ணவருக்கோ பசி லக்காடிக்கு போனது அப்படிதான் இருக்கும் எனக்கோ பால் வரல பார்த்தா உன் பேர் என்ன பேரு என் பேர் சின்ன நடேசா அவன் பேரு பெரிய நடேசா நீ தூங்குறீங்க பார்க்கலாம் நான் வைக்கிறேன் மாமா எங்க வைக்கிறா நான் பாட்டு பாடுனா செலவு எனக்கு அண்ணா போதாட்டா சாமியா பத்ரண்ணா ஒரே குழந்தை ராஜா நீ மட்டும் தானே துட்டு முடி சேர்த்து போறேன் செல்லா என்னடா உனக்கு அம்மா வாய் போய் வாங்கி தரேன் பாசி கூடுறா அம்மா பாசி ஏய் என் புள்ள ஏய், நீ குடிக்க நான் குடிச்சிட்டா பாலியா ஓ, நீ குடிக்காதுடா அப்படியே ஏமாத்தி கொடுக்கணும் குழந்தையா டேய் நீ குடிக்கல நான் ஒரு பக்கம் அவன் ஒரு பக்கம் அப்படி ஏமாத்தாம குழந்தை பால் தூங்குவான் ராஜா ஏமா செல்லா அபுச்சு வாங்கி வர்றேன் உனக்கு அம்மா என்ன வேணும் லட்டு வேணுமா ஊசி வேணுமா? வேணுமா சோசி வேணுமா பாசி பால் வேணுமா? வேணுமா அவன் 150 தான் கேட்கறான் அவன் உனக்கு குவாட்டர் வேணுமா உனக்கு பீர் வேணுமா சின்னஞ்சிறு குழந்தை அண்ணா ஒரு பாடால ஊத்தி பாரு 2 நாளைக்கு எழுந்துக்காது என்னவா என் குழந்தையே தூங்கல என்னன்னு தெரியலண்ணா ஏமா ஊத்தினா பாருமா ஏமா நான் பாடு பாருமா பாடு பார்க்கலாம் டேய் ஆ, சின்ன நடேசா அடே பெரிய நடேசா ஏய், சின்ன நடேசா அடே பெரிய நடேசா நீ இஞ்சி துண்ணாதே உன் குண்டி வீங்குடும். டேய் டேய் கமனாட்டி ஆ? நெஞ்சிடா நெஞ்சி வீங்குடும். அம்மா நீயும் பாட்டு பாடின குழந்தை பத்தியா தூங்குச்சா பத்தியா அழகா தூங்குறண்ணா நாங்க பாடினா பாடாத மாதிரி இருக்குது ஏய் சூப்பர் பாடு குஞ்சு வீங்குடும். எவ்வளோ ஊத்தனா எவ்வளோ ஊத்தனா பாடி போய் ஊத்திக்கிறேன் சொல்ல என்னடா உனக்கு யாராச்சோ ஐயோ போஜோ என்ன மாதிரியே இருக்கிறான் பாரு என் குழந்தை. ஐயோ நம்மள மேல இருக்கிறோம்மா ஹாய் ஆட்டம் விடுமா சொல்ல பட்டு ஆமா என் சேட்டே மம்மு குடுறா வாடா டேய் என் செல்ல குஞ்சி என் சவர குஞ்சி ஏ மொட்டை குஞ்சி டேய் இதே கொஞ்சம் குழந்தையா ஆ. ராஜா